ஹாய், நம்ம சேனல் வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதாவது இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுன்னா, நம்மளே நிறையா வீடியோஸ் பார்த்துருக்கோங்க. நெகட்டிவ் பீப்புள் கூட எப்படி வந்துட்டு இருக்கணும், நெகட்டிவ் மைண்ட் செட்டில் நம்ம இருந்தால் நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கணும், அப்புறம் நெகட்டிவாக நம்ம ஏன் ஆகிறோம், நெகட்டிவாக இல்லாமல் எப்படி இருக்கலாம், அப்புறம் வந்துட்டு எப்படி நெகட்டிவ் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது மற்றவங்கள, அப்புறம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக இருக்கவே கூடாது அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்புறம் வந்துட்டு இப்படி நிறைய நெகட்டிவ்னு நிறையா வீடியோ பார்த்துட்டோம். சேம் டைம் பாசிட்டிவ் பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பாசிட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக நம்ம பேசுகிறதுனால என்ன மாதிரி ஹாப்பினஸ் நமக்கு கிடைக்கும், அப்புறம் வந்துட்டு பாசிட்டிவாக இருந்தால் சும்மாவே இருப்பதெல்லாம் வேணாம், பொதுவாகவே நம்ம வந்து இன் ஜென்ரல் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டே நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி, அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தாவே முதல்ல நம்மளால பாசிட்டிவாக இருக்க முடியும். ஏன்னா வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே நம்ம மைண்ட் செட் தான் இல்லையா? ஸோ அது எல்லாமே வித் த ஹெல்ப் ஆஃப் யூனிவர்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது, எப்படி இருக்க போகிறோங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஹியூமன் மைண்ட் செட் அப்படின்னாலே ரெண்டு தான், பாசிட்டிவ் மைண்ட் செட், நெகட்டிவ் மைண்ட் செட். இந்த ரெண்டு தான் வச்சுட்டு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். குழந்தையிலேருந்து இப்படி ஒரு மைண்டுக்கு நம்ம பழகிடுறோம். குழந்தைங்களா இருக்கும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வேணும்னு ஆசைப்படுவோம், அதை கேட்போம், ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, அப்புறம் ஏதாவது ஒன்று கேட்போம், நமக்கு அது கிடைக்கும். இல்லை யாரையாவது அடிச்சிருவோம், இல்லை நம்ம யார்ட்டையாவது அடி வாங்குவோம், திட்டு வாங்குவோம், இல்லை நம்ம யாரையாவது ஹர்ட் பண்ணியிருப்போம், தள்ளி விட்டுருப்போம். ஸோ இது மாதிரி தான் நம்மளோட பிரெயின் வந்து குழந்தையிலிருந்தே அந்த பாசிட்டிவ் மைண்டுக்கும் நெகட்டிவ் மைண்டுக்கும் பழகி வந்துட்டுருக்கு. இப்போது அந்த பாசிட்டிவ் மைண்டு நெகட்டிவ் மைண்டு இல்லாமல் நியூட்ரல் மைண்ட் செட்லேயும் இருக்க முடியும், அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து இப்போ முழுக்க பாசிட்டிவ் மென்டாலிட்டியில் இருக்கலாம். அதுக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தீங்கன்னா கூட அதை அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் பாசிட்டிவாக ஆகணும் அப்படின்னா எப்படி இருக்கணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்காக நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ணுங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து நீ பாசிட்டிவாக தான் இருக்கணும், நெகட்டிவாக தான் இருக்கணும்லாம் சொல்லவே கிடையாது. யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட நீ இப்படி இரு அப்படி இருன்னுலாம் சொல்ல கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம பக்தியாக இருக்கிறதுக்கும் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுக்கும் கூட புக்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்லாம். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு என்ன தான் புக்ஸ் இருந்தால் கூட நம்ம என்ன அதாவது யூனிவர்ஸ் டேரெக்டாக நம்மக்கிட்ட சொல்லலை. இப்போ கடவுள் கூட நம்மக்கிட்ட டேரெக்டாக பேசின மாதிரியான ஒரு கதைகள் இருக்குது, மித்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்குது, சம்டைம் வந்து ரியல் ஸ்டோரிஸ் இருக்குது. ஆனால் யூனிவர்ஸ் வந்து பிரபஞ்சம் வந்து ஒருத்தரை கூப்பிட்டு இப்படி சொல்லுச்சுன்னா எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே என்னங்க, பிரபஞ்சம் உங்ககிட்ட நீ இப்படி இரு நீ அப்படி இருன்னே சொல்லலை. நமக்கா புரியுது நம்ம இப்படி இருந்தால் கஷ்டம், இப்படி இருந்தால் தான் நல்லதுன்னு நமக்கான அறிவு நமக்காகவே அது வேலை செய்யுது. ஆனாலும் வேலை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னன்னா அந்த டாமினேட்டிங் மைண்டு, நெகட்டிவ் டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாக ஓரங்கட்டி வச்சிடறோம், நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களே உட்காந்து உங்களை அனலைஸ் பண்ணுங்கள். உங்களை அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட்டு எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களால் அந்த இன்டர்பிரட் கரெக்டாக பண்ண முடியும் யூனிவர்ஸ் கிட்ட. ஏன்னா யூனிவர்ஸ் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. இப்போ வந்து நான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறேன்னா நீங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி இப்படி இருங்க அப்படி இருங்கன்னே நான் சொல்லலை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணுவேன். அப்படிங்கும்பொழுது இங்கே லாஸும் கிடையாது, கெயினும் கிடையாது. ஆனால் நமக்கு தான் நமக்கு பிடிச்ச விஷயம் கிடைக்கலங்கும்பொழுது நம்ம அழுவோம். ஐயோ இந்த பொண்ணு வந்து கார் கேட்டுச்சு நம்ம வாங்கி தரலையே, நம்ம அப்படி ஒரு சுச்சுவேஷனே இந்த பொண்ணு கொடுக்கலையேன்னு உட்காந்து யூனிவர்ஸ் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து நியூட்ரல் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ நியூட்ரல் மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசும்பொழுது நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அந்த ரெண்டு சைடில் இருந்துட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இங்கே பிரச்சனையே வருது. இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, யூனிவர்ஸ் வந்து இதுவும் இந்த லாங்குவேஜும் தெரியும், இந்த லாங்குவேஜும் தெரியும், பாசிட்டிவ் லாங்குவேஜும் தெரியும், நெகட்டிவ் லாங்குவேஜும் தெரியும். பட் யூனிவர்ஸ் வந்து நியூட்ரலாக தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜில் உங்கள்கிட்ட எமோஷனை கொடுக்குறீங்களோ அந்த எமோஷனுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸை தானே உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படிங்கும்பொழுது நல்லாவே தெரியுங்க. நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனே தெரியலனா கூட நார்மலாக நெகட்டிவாக பேசினாவே நம்மளே சொல்லுவோம், இந்த மாதிரிலாம் பேசாதீங்கப்பா, இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க, நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும், நீங்கள் பேசுகிறது தான் நடக்கும், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே நல்லதாக செய்யுங்க, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாதீங்க. இது எல்லாமே ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம செய்கிற ஒரு விஷயமும் நம்ம நினைக்கிறது பண்ணுறது எல்லாமே பிரபஞ்சத்தில் பதிவாகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது, பதிவாகுது. சரிங்களா? அதை நம்ம தனியாக உட்காந்து நம்பணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ இங்கே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு இங்கே நமக்கு என்ன பிரச்சனையாக இருக்குன்னா, பேசிக்காகவே நமக்கு வந்துட்டு நம்ம நிறைய ஆசை வச்சுருக்கோம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்கு வந்து நிறைய ஆசைகள் வச்சுருக்கோம். நம்ம நினச்ச மாதிரி தான் எல்லாமே நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு அவுட்லைன், ஒரு மேப் வச்சுருக்கோம். இந்த வழியில தான் எனக்கு இப்படி இந்த விஷயம் நடக்கணும், இப்படித்தான் நான் போய் இப்படி போகணும், இப்படி தான் எனக்கு இந்த விஷயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நினச்ச ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக நடக்காமல் அங்கே ஒரு லேக் ஆச்சு அப்படின்னா உடனே நம்ம மைண்டு நமக்கு நெகட்டிவாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்,
இப்போ பாசிட்டிவாக இருக்கணும், அதுக்காக ஆசைப்படக்கூடாதான்னா ஆசையும் படணும், பாசிட்டிவாகவும் இருக்கணும், நெகட்டிவாக மாறக்கூடாது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கணும், ப்ரெசென்ட்டில் இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இவ்வளோவும் இருக்கணும்னா எப்படி இருக்கணும்? இத்தனைக்கும் ஒரு சிம்பிள் மைண்ட் செட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அப்படி இருக்கவே முடியும். அதுக்கு என்ன சொல்வோம்னா, அட்டாச்மெண்ட்ஸ் எதுலாம் இருக்கோ அதனால நமக்கு வந்து மன கஷ்டம் அதிகமாகும். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் ஆகும். அப்படின்னா எங்க அட்டாச்மெண்ட்டே இல்லாமல் எப்படிங்க வாழ்றதுன்னா, அட்டாச்மெண்ட் இல்லாமல் வாழ வேண்டாம். பட் எதுலெல்லாம் அட்லீஸ்ட் உங்களால் அட்டாச்மெண்ட்டை கம்மி பண்ண முடியுமோ அது அதில் கம்மி பண்ணிக்கோங்க. எதில் கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு இருக்கும் அதில் அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறது தப்பு கிடையாது. நம்ம எல்லா விஷயத்துலையுமே போய் அட்டாச் பண்ணிக்கிறது, யாராவது ஒரு பொருள் வாங்கிட்டா நம்மளும் அதை வாங்கணும், இவங்களுக்கு இப்படி நடந்துருச்சுன்னா நமக்கும் அது நடக்கணும், இல்லை ஏங்கிறது. அந்த அதாவது நெகட்டிவ்ங்கிறது கோவம் மட்டும் கிடையாது, நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு, இல்ல நீங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது அதுக்கு ஆப்போசிட்டா அவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா மனசுக்குள்ள தோன்ற அந்த எழுற எண்ணம் இருக்கு இல்லையா, ரொம்ப ஸ்மாலா இருக்கும். என்ன இந்த ஆள் இப்படி சொல்றானே, நம்ம இதை சொல்றோமே வேணாங்கிறாங்களே, என்ன இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது கூட நெகட்டிவ்னு நீங்க யோசிக்கிற அளவுக்கு கான்சியஸா இருக்கணும். அப்போ அந்த கான்ஷியஸ் வளரணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் நான் நினச்சது எனக்கு நடக்கும். எனக்கே ரொம்ப சூப்பராக எப்பவுமே நானே நினச்சிக்கிறது என்னென்னா, எனக்கு நடக்கிறது நல்லதாக மட்டும்தான் நடக்கும். யார் என்ன பண்ணாலும் எனக்கு வந்து நான் நடத்திக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். எனக்குன்னு நடந்தா நல்லது மட்டும்தான் நடக்கும், வேற எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி, நல்லதை தாண்டி எதுவும் நடக்காதுங்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன். நான் சொல்லுவேன் இல்லைங்களா, வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்லேயே இருக்க நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மைண்டு பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் பார்க்கும். இப்போ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு என்னென்னா, நீங்களே சும்மா யோசிங்க. வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இப்போ நீங்கள் இருக்கலாம், இல்லை வந்துட்டு எதுக்காக ஒரு விஷயத்துக்கு பயந்துட்டு இருக்கலாம். என்ன ஆக போகுது, இதுக்கு நீங்கள் பயந்து என்ன ஆக போகுது? நீங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. முடிஞ்சதை உட்காந்து ஃபீல் பண்ணி என்ன ஆக போகுது? அதுவும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சு எவ்வளோ நாள் நீங்கள் அதுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோ நாட்கள் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களோட அந்த ஹீலிங் டைமே. அவ்வளோ நாளுக்கான ஒரு அட்டாச்மெண்ட்டை நீங்கள் அந்த விஷயத்துக்கு கொடுத்துருக்குறீங்க. ஸோ இப்படி தான் இருக்கும், ப்ராசஸ் தான். நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகாதீங்க, வந்து எது மேலேயுமே ஒரு அன்பாக இருக்காதீங்க, லவ் பண்ணாதீங்க, இல்லை வந்துட்டு அப்படியே எல்லாத்தையுமே துறவி மாதிரி பாருங்கள், ஒரு மாங்க் மோடுக்குறீங்க அப்படிலாம் சொல்லலை. ஆனால் அந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கும் பொழுதே கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஹீலிங் பீரியடுங்கிறது நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா நமக்கு நிறையா வேலை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு சொல்கிறேன். திருமண பக்கம் எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக மட்டும்தான் பார்க்கணும். நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க, அந்த இடத்துல நீங்கள் பார்க்க போன ஆள் இல்லை, லேட்டாக போயிட்டீங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் சரியாக கிளம்புனீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி அந்த இடத்துல எதுவும் நடக்கலை, நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு, அப்புறம் என்னென்னமோ நிறையா இருக்குங்க. எனக்கு என்னென்னா இதெல்லாம் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எது நடந்தாலும் நமக்கு அதில் என்ன பாசிட்டிவ்னு மட்டும் தானே பார்க்கணும் அப்படிங்கிறனால எனக்கு சொல்லவும் வர மாட்டேங்குது வேறு என்ன நெகட்டிவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு எதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கும்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உட்காந்து யோசிச்சுட்டு, இது எல்லாமே நடக்கலாம்னா என்ன, நாம் வந்துட்டு அதை ஹேண்டில் பண்ணிட்டு போகிறதுல என்ன இருக்குது, இன்றைக்கி இல்லையா நாளைக்கு, நாளைக்கு இல்லையா நாளான்னைக்கு, இல்லையா இன்னொரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எப்போது உங்களோட மைண்டை பாசிட்டிவாக ட்ரெயின் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். ஏன்னா மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சிரமமான வேலை. கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது மைண்டை. இப்படி இரு அப்படி இருன்னு கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. மைண்டை ஜஸ்ட்டு ட்ரெயின் மட்டும்தான் பண்ணணும். அதுவே எப்படி இருக்கணும்னா, மைண்டுக்கே தெரியாமல் நம்ம ட்ரெயின் பண்ணணும். நம்ம திடீர்னு ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டோம்னா மைண்டுனால வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம பேச்சு கேட்டுட்டு இன்றைக்கி நம்ம வேணுமோ இவ்வளோவாய் பேசிகிட்டு இருக்கா நம்மக்கிட்ட வந்து அப்படின்ட்டு மைண்டு கோவம் வந்துடும். இன்னும் நிறையா நமக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கவனமாக வேடிக்கை பாருங்கள், உட்காந்து கவனத்தோட வேடிக்கை பாருங்கள். கடைசியாக எங்கே தெரியுங்களா வரும், அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயத்துல தான் வரும். நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை வந்துட்டு சுச்சுவேஷனை சூப்பராக ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, நினச்சது எல்லாமே ராங்காக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாலும் சரி, யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்கே நீங்கள் ஃபீல் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே சென்டர் பாயிண்ட் அவேர்னஸ். இந்த அவேர்னஸ்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மட்டும்தான் உங்களால் பாசிட்டிவாக இருக்க முடியும். அவேர்னஸ் இல்லாமல் சும்மா நான் உட்காந்து ஏங்க நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ உட்காந்து போடுறேன்னு வைங்களேன், அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் த டைம் தான். பாசிட்டிவாக இருக்கணும்னா அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஃப்யூச்சரை பற்றி பயந்து எதுவுமே ஆக போகிறதில்ல. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கிறீங்கன்னா உங்களோட ஹீலிங் டைமை பொறுத்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நம்ம இது மேலே இவ்வளோ லவ்வாக இருந்திருக்கோம், இவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அதே தான் ஃப்யூச்சரில் நடக்காத ஒரு விஷயத்துக்கு இனி நடந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற அளவுக்குலாம் பயப்படுறதுனால ஒரு யூஸ்மே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுறதுல கூட ஏதோ ஒரு கொஞ்சம் நியாயம் இருக்குது. சரி நம்ம இப்படி கஷ்டப்பட்டமே நடந்துருச்சேன்னு. நடக்கவே நடக்காது, நமக்கேவும் தெரியாது இப்படி தான் நடக்குமான்னு. அதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறேன்.
லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு அப்படி இருக்கவே இருக்காதீங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம கையில் இருக்க விஷயம் அந்த மாதிரி. அப்படி ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம வந்து இன்னும் வந்து மற்ற ஒரு நார்மல் பீப்புள், அந்த நார்மல் ஹியூமன் பீயிங் மைண்டில் நம்ம திங்க் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடச்சுமே அதை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ திருமண பக்கம் எல்லாமே நல்லது தான் நடக்குது. நீங்கள் நினைக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஆனால் நெகட்டிவாகவே நடக்கட்டும், அதை நெகட்டிவ்னே பார்க்காதீங்க. என்ன ஒரு பாயிண்ட் பாசிட்டிவா இருந்தா கூட பாருங்க. இதுக்கு எவ்வளோ கதைகள்லாம் இருக்கு. பாசிட்டிவா இருந்தா என்ன நடக்கும், எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கறனால நம்ம பிசிக்கலா எவ்வளோ ஹெல்த்தியா இருப்போம்னு எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. அதை எல்லாத்தையுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் பாசிட்டிவா இருக்க முடியும். அதை விட முக்கியமா ஒரு விஷயம் இருக்கு நீங்க பாசிட்டிவா இருக்கிறதுக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவ்வளோ நேரம் நான் பேசிட்டேன், நீங்க பாசிட்டிவா இருங்க பாசிட்டிவா இருங்கன்னு. பேசி ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஏன்னா நீங்க பாசிட்டிவா இருக்கணும்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால அதை பண்ண முடியும். எவ்வளோ பேர் உட்காந்து எவ்வளோ சொன்னாலும் முடியாது. ஏன்னா நமக்கு வந்து எப்போவுமே நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம லைஃப்பில் வந்த கஷ்டங்கள்லாம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நினைப்போம். எல்லார் லைஃப்லையும் கஷ்டம் இருக்குதான், எல்லாருக்குமே சேலஞ்சஸ் இருக்குதான். அதையும் தாண்டி புனிதமானது மாதிரி நம்ம கையில் ஒரு புனிதமான ஒரு சூப்பர் விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி இருக்கணும், அது ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது இது இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சும் நான் இப்படி தான் இருப்பேங்க, என்னால் மாற முடியலைங்கிறது எப்படி இருக்குன்னா, ஏழையாக பிறந்துட்டு தப்பு கிடையாது, ஏழையாக வாழலாம். ஆனால் பணக்காரனாக இருக்கவர் வந்து இல்லை நான் ஏழையாகவே இருக்கேன், எனக்கு ஏழை மக்களோட வாழ்க்கையை வாழணும்னு ஆசையாக இருக்குது, அதனால் எனக்கு நான் சம்பாரிச்ச சோர்ஸஸோ இல்லை எனக்கு யூனிவர்ஸ் கொடுத்த எந்த ஒரு சந்தோஷமுமே வேண்டாம், நான் போய் கஷ்டப்பட்டுக்கிறேன் வேணும்னே வந்து நடுத்தெருவுக்கு வந்து வாழ்றதுங்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை தயவு செஞ்சு நம்ம யாரும் பண்ண வேண்டாம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், பாசிட்டிவ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அவ்வளோதான். நெகட்டிவ்ங்கிறது எப்படி ஒரு நெகட்டிவ்க்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். பிகாஸ் நெகட்டிவ்னால நம்ம மைண்டு டக்குன்னு அட்ராக்ட் பண்ணிக்கும். ஆனால் அந்த அட்ராக்ஷனோட அந்த ஸ்பீடு தான் நம்மளால பாசிட்டிவ் சைடு பார்க்க முடிய மாட்டேங்குது. ஸோ இப்போ இருந்து பாசிட்டிவ்ங்கிற ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்குள்ளே போங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்திருந்தா உங்கள் லைஃப்பில் உட்காந்து யோசிங்க, இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது அப்படின்னுட்டு எந்த ஒரு விஷயத்துலேருந்து உங்களால் வெளியே வராமல் இருக்க முடியுதோ, கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ, ஸ்டில் அதை நினச்சாவே கவலையாக இருக்குங்கன்னு இருக்கீங்களோ, அதை உட்காந்து யோசிச்சு அதை பிரித்து மேய்ஞ்சு பாருங்கள். அதில் ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணால் மட்டும்தான் உங்களோட அந்த பாசிட்டிவ் லெவலை வளர்த்துக்க முடியும். இதுக்கு கண்டிப்பாக அவேர்னஸ்ங்கிறது வேணும். நான் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் தான் நினைக்கணும், சரிங்களா? ஐ மீன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் தான் நினைக்கணும். நீங்கள் நினச்சா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து அப்படியே மைண்டை வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் பக்கம் திருப்பி சூப்பராக கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்கள் லைஃப்பில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னு. தேங்க்யூ.